என்ன நேர்களே, இன்றைக்கி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு மருத்துவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிரேம்குமார், போடியாட்ரிஸ்ட். அவங்க பார்த்தீங்கன்னா சென்னை கிரிம்ஸ் ரோடு அப்போலோ மருத்துவமனையில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட வாங்க அதை பற்றி கேட்டுக்கலாம். போடியாட்ரிஸ்ட்னா என்னங்கிறத நீங்கள் கேட்குறீங்களா? இருங்க, அதை டாக்டரே சொல்லட்டும், கேட்டுக்கலாம். வாங்க டாக்டர் சந்திக்கலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் இப்போ போடியாட்ரிஸ்ட் அப்படின்னா என்ன டாக்டர்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். போடியாட்ரிஸ்ட் அப்படின்றது வந்து மருத்துவரோட ஸ்பெஷாலிட்டி. போடியாட்ரி அப்படின்றது மருத்துவத்துறை, அது ஒரு சப்ஸ்பெஷாலிட்டி, அது வந்து கிளைப்பிரிவு. அது ஸோ சர்ஜரி முடித்த டாக்டர் வந்து இந்த மாதிரி கிளைப்பிரிவை எடுத்து அவங்க அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த போடியாட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாதம் கணுக்கால், அதாவது ஃபுட் அண்ட் ஆங்கிள் ஸ்பெஷாலிட்டியை டீல் பண்ணுற ஒரு விஷயம் அது. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்தியாவை பொறுத்தவரையிலையும் பாதத்துக்கும் கணுக்கால் ஃபுட் அண்ட் ஆங்கிளுக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தகுந்த ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு கிரே ஏரியாவாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து இன்னும் சிறப்பாக கொடுக்கறதுக்காக இந்த ஸ்பெஷாலிட்டி வந்து இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. பட் வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கனாக்கா இது ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நல்லா வந்து வளர்ந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி அது. இதை பார்க்குற மருத்துவர் வந்து போடியாட்ரிஸ்ட்னு சொல்லுவாங்க, இல்லை போடியாட்ரிக் சர்ஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அறுவை சிகிச்சை டாக்டர் தான் இந்த ஸ்பெஷாலிட்டிக்கு ஒரு உகந்த டாக்டர். ஸோ டாக்டர், இப்போ போடியாட்ரிஸ்ட் அப்படிங்கிறதுல என்னென்ன இதெல்லாம் கவர் ஆகும் டாக்டர், அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். பாதம் கணுக்கால், அதாவது ஃபுட் அண்ட் ஆங்கிளில் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் காமனாக வர பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நகத்திலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்கன்னா, நகத்தில் வந்து குழி நகம்னு சொல்லுவாங்க, இன்க்ரோன் டோனைல் குழி நகம் வந்து நார்மலாக ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த குழி நகம் இருக்கிறவங்களுக்கு உள் சைடு வந்து அது வளைஞ்சி வளரும்போது அந்த நகத்தை சுற்றி இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்குது, நகை சுற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரச்சனைக்காக அதிகமாக வந்து எங்களை மக்கள் வந்து அணுகிறாங்க. அது இல்லாமல் வந்து நகம் வந்து கலர் சேஞ்ச், பூஞ்சைகள் வந்துடும் அவங்களுக்கு, ஃபங்கல் நெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பூஞ்சைகள் வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த நகம் வந்து சொத்த நகம்னு கூட சொல்லுவாங்க தமிழில். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் எங்களை வந்து அணுகுவாங்க. ஸோ நகத்துக்கு அடுத்தபடியாக விரல் இடைவெளி வந்து வெப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். விரல் இடைவெளியில் வர பிரச்சனைகள் அதிகமாக பார்த்திங்கனாக்கா இந்த பூஞ்சைகள், ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வந்து விரல் இடைவெளியிலையும் வரும். ஸோ அந்த வெப் ஸ்பேஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இன்டர்ட்ரைகோ போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களாம் எங்களை அணுகுவாங்க. அது இல்லாமல் கால் சுளுக்கு, குதிகால் வலிலாம் லேடிஸ்க்கெலாம் ரொம்ப காமனாக இருக்கும். கிராக்ஸ், ஃபிஷர்ஸ், அதாவது குதிகாலில் வந்து வெடிப்பு இருக்கிறவங்க. ஸோ காமனாக எந்த விதமான கால் வலி இருக்கிறவங்களும் வந்து எங்களை அணுகலாம் அவங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் பார்த்திங்கன்னா ஒரு ஜான் அளவு தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ சில பேரால் வந்து பார்த்திங்கன்னா பாத எரிச்சல் இருக்கும், குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு பாத எரிச்சல் இருக்கும். அவங்கெல்லாம் நைட்டெல்லாம் சில பேர் தூங்காமலே பார்த்திங்கனாக்கா அந்த பாத எரிச்சலோடு அவதிப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா பாதத்தில் அவ்வளோ பிரச்சனைகளோட நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தினால தான் இந்த போடியாட்ரிஸ்ட்ன்ற ஒரு தனி மருத்துவத்துறையை வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வளர்ந்து வருது அது. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் பாத புண்ணு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த சர்க்கரை நோய் பாத புண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆறாத காயமாக வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து அது அவங்க ப்ராப்பராக, அதாவது தகுந்த முறையில் அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கினா அவங்க காலையோ அல்லது உயிரையோ இழக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கூட அவங்க ஆளாக இருப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் கூட கேள்விப்பட்டு கூட இருக்கலாம் அவங்களுக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நரம்பு முடிச்சு வெரிகோஸ் வெயினால் வர புண்ணு, இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நாள்பட்ட புண்ணாக இருக்கும் அவங்களுக்கு. ஏனைக்கால்னால் வர வீக்கம், கால் வீக்கம் பார்த்திங்கனாக்கா அதனால் நிறைய பேர் வருவாங்க. கால் வீக்கத்துக்கு வந்து நிறைய காசு இருக்குது, அதாவது வந்து காரணிகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதில் ஒரு ஏனைக்கால் ஒரு பிரச்சனை. அது நரம்பு முடிச்சு வியாதினால் வர வீக்கம், கால் வீக்கம். ஸோ சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கு கால் வீக்கம் வரலாம், கிட்னி பேஷண்ட்டுக்கு கால் வீக்கம் வரலாம், ஹார்ட் பேஷண்ட்டுக்கு கால் வீக்கம் வரலாம். ஸோ எல்லாருமே ஒரு பெரிய ஒரு உட்பிரிவு மாதிரி வந்து அதுக்குள்ளே டீப்பாக போக நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு. ஸோ காமனாக வர விஷயம் வந்து நகை சுற்றி, குதிகால் வலி, கால் வீக்கம், சர்க்கரை நோய், பாத எரிச்சல். ஸோ இந்த விஷயத்துக்காக அவங்க எங்களை அணுகிறாங்க.
டாக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொடியாட்ரிஸ்ட் அப்படிங்கிற இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தனித்தனி இதெல்லாம் மருத்துவம்லாம் இருக்குது அப்படிங்கிறேன். ஸோ அப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து நெகம் அதை பற்றி பேசலான்ட்டா, அந்த டாபிக் பற்றி பேசலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நெகம் அந்த பூஞ்சை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க டாக்டர். அந்த நெக பூஞ்சை அப்படின்னா என்ன டாக்டர், அதை பற்றி சொல்லுங்களேன். அதுதான் ஃபங்கல் நெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னும் மெடிக்கல் டேர்மில் ஒனைக்கும் மைக்கோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து காமனாக வந்து பொதுமக்களுக்கு வந்து நகை சொத்தையாக இருக்குது, இது நகை வந்து கலர் சேஞ்சாக இருக்குது, நிறம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இது காலோட கட்டவரல் அதில் தான் ரொம்ப காமனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ காலில் வந்து பூஞ்சைகள் வரும்போது அது நகத்தில் படர்ந்து அது நெயில் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஸோ கலர் சேஞ்சு தான் அதுக்கு மெயினான ப்ராப்ளம். அது அந்த நிறம் மாறிய நகம் வந்து சொத்தையாகும்போது அவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா, இது வந்து வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்களை அணுகுவாங்க. அது பெரும்பாலான சமயம் வந்து பூஞ்சைகள்னால தான் வரும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால தான். இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றதுனால யாரும் பயந்துக்க தேவையில்லை. இது குறிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா சர்க்கரை நோயாளிகளுக்கு வரலாம், இல்லை இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற எந்த பேஷண்ட்டுக்கு வேணாலும். சப்போஸ் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு கீமோதெரப்பி எடுக்கிறாங்க, அவங்களுக்கு இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். ஸோ சர்க்கரை வியாதிகளுக்கும் நாள்பட்ட சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி அது குறைவாக இருக்கும், வயதானவங்களுக்கு வந்து குறைவாக இருக்கும். அந்த மாதிரி இம்யூனிட்டி குறைபாடு இல்லை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறவங்க அவங்க எதிர்ப்பு சக்தி குறைவாக அந்த மாத்திரையினால் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கெலாம் இந்த ஃபங்கஸ் நெயில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த பூஞ்சைகள் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வாய்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. எதிர்ப்பு சக்தி குறையும் போது பார்த்திங்கனாக்கா அது வந்து அந்த நகத்தை வந்து இன்ஃபெக்ட் ஆகிடும், இல்லை சொத்தையாக மாறிடும் உங்களுக்கு. அதுக்கு தீர்வு பார்த்திங்கனாக்கா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வயதானவங்க வரும்போது அதிகப்படியாக நாங்கள் வந்து அதுக்கு ரீஅஷூரன்ஸ் கொடுக்குறோம். இது வந்து ஃபங்கல் நெயில்ஸு, இது வந்து உங்கள் உடம்புக்குள்ளெலாம் போயிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாது. அது நெயிலை மட்டுக்கு தாக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அது கலர் சேஞ்ச் ஆகும், அது ஒன்றும் ட்ரீட்மெண்ட் தேவையில்லை, அந்த மாதிரி தான் வந்து ரீஅஷூரன்ஸ் கொடுப்போம். இதே வந்து வயது குறைவானவங்க வராங்க, ஒரு 20 வயசு லேடிஸ் வராங்க, எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது காஸ்மெட்டிக் ப்ராப்ளம். அது மெயினாக பார்த்திங்கனாக்கா அவங்க நகம் வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்சாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு அது காஸ்மெட்டிக் ப்ராப்ளம். அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா நெயிலை கிளிப் பண்ணி, அதாவது அந்த கிளிப்பரை வச்சு அந்த நெயிலோட ஒரு பகுதியை வந்து பூஞ்சைகள் டெஸ்ட்டுக்கு அனுப்பி அந்த என்ன வகையான பூஞ்சைகள் வளருதுன்னு பார்த்து அதுக்கேற்ற வந்து க்ரீம்ஸு லோஷன்ஸு இதெல்லாம் இருக்குது, அதை நாங்கள் கொடுப்போம். தேவைப்பட்ட மருந்தோடு சேர்த்து எடுத்தால் இன்னும் வந்து அவங்களுக்கு அந்த சேர்த்து ஃபங்கல் நெயில் அதாவது சொத்த நகம் வந்து சரியாக வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நாங்கள் பொறுத்தவரையிலையும் அந்த பரிசோதனை இல்லாமல் பூஞ்சைகள் டெஸ்ட் இல்லாமல் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டை தொடங்கிறது கிடையாது உங்களுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள்பட்ட ட்ரீட்மெண்ட் அது. ஏன்னா நகத்தில் வந்து நம்ம எடுக்கிற சொல்யூஷன்லாம் அவ்வளோ தூரத்தில் வந்து பெனட்ரேட் ஆகாது, அதாவது ஊடுருவி போகாது. ஸோ அதனால் வந்து மாத்திரையோடு சேர்த்து சாப்பிட்றது தேவைப்படும் நிறைய டைமில். ஸோ அது கொஞ்சம் நாள்பட்ட ட்ரீட்மெண்ட், பட் இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது உங்களுக்கு. சார் டாக்டர், இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாக்டர், இப்போ நெகசுத்தி இது வந்து காமனாக எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு இது, அது எதனால் வருது, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள். நெகசுத்தி அப்படின்றது தமிழில் வந்து நெகத்தை சுற்றி இருக்கிற தோலில் வர இன்ஃபெக்ஷனை தான் நகசுத்தி அப்படின்னு சொல்கிறோம். கையில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நான் போடியாட்ரிஸ்ட் கால் பாதத்தோட சிறப்பு மருத்துவர்னால காலில் பார்த்திங்கனாக்கா இந்த குழி நகம்னு ஏற்கனவே நான் சொன்னேன். நான் இந்த குழி நகம் வந்து குழி நகத்தின் காரணமாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நகசுத்தியை நிறைய பார்த்துருக்கேன் நான். ஸோ குழி நகத்தில் எப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு 90% வந்து 2 கால்லையுமே பார்க்கலாம். நீங்கள் ஒரு காலில் தான் பிரச்சனையோடு வருவாங்க, அந்த காலை வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது, அதாவது பரிசோதித்து பார்க்கும்போது 2 காலோட கட்டை விரலில் தான் இந்த பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு. அது தட்டையாக நகம் வளரும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அதே வந்து பார்த்திங்கன்னா தட்டையாக வளர நெயில் அதோட ஓரத்தில் வந்து குழிஞ்சு வளரும் போது பார்த்திங்கன்னா சதைக்குள்ளே அந்த நகம் சிக்கிக்கிட்டு அது இன்ஃபெக்ட் ஆகிடும். நிறைய பேருக்கு இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வலி வரும். அது அவங்க வந்து வீட்டு வைத்தியத்தினால அவங்க காலை வந்து சுடு தண்ணியில் வெதுவெதுப்பான தண்ணியில் காலை வந்து முக்கி வைப்பாங்க, இல்லை கொஞ்சம் லைட்டாக வந்து நகத்தை கிளிப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டு வைத்தியம் பண்ணுவாங்க.
அது வந்து நிறைய டைம் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது நகை சுத்தியாக மாறிடும் உங்களுக்கு. ஸோ இந்த குழி நகத்தை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏர்லி ஸ்டேஜ், அதாவது குழி நகம் ஆரம்ப கட்டத்தில் வெறும் பெயின் மட்டும்தான் இருக்கும், வலி. அவங்களுக்கு வலியும் கூட பார்த்திங்கனாக்கா அவங்க ஷூஸ், அதாவது வந்து அவங்களுக்கு இல் ஃபிட்டிங் ஷூஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க பாதத்துக்கு பொருந்தாத வந்து ஷூஸ் போடும்போது ரொம்ப டைட் ஆகிட்டு அந்த குழி நகத்தில் அழுத்தம் வந்து வலி வர்றதுக்கு அதிகமாகிடும். இல்லை குழந்தைங்க யாராவது தெரியாதனமாக அந்த காலை மிதிச்சிட்டா ரொம்ப பெயின் வந்துடும். இல்லை சம்டைம்ஸ் வந்து ப்ளீடிங்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்து தான் அது இன்ஃபெக்ஷன் ஆகும். இன்ஃபெக்ஷன் ஆகும்போது சீழ் அதிலிருந்து வரும், தாங்க முடியாத வேதனைகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீழ் போன்ற இதை வந்து நம்ம வெளியே கீறி எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கேற்ற வந்து மருந்து, ஆன்டிபயோட்டிக் மருந்து வந்து சாப்பிட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த குழி நகமும் கூட வந்து ட்ரீட் பண்ண கூடிய ஒரு விஷயந்தான், உங்களுக்கு பிரச்சனை தான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த குழி நகத்தை வந்து ட்ரீட் பண்ணாலும் திருப்பி வருதே டாக்டர் அப்படின்ட்டு திருப்பி எனக்கு வருதே டாக்டர் அப்படின்னாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மருத்துவம் வந்து ஆப்ரேஷன் பண்ணி அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா ஒரு 3 மாதத்தில் வந்து நகம் வந்து இயல்பாக பழையபடிக்கு வந்துடும் உங்களுக்கு. இந்த இயல்பாக பழையபடி வரும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து அந்த சதைக்குள்ளே சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ அப்படிப்பட்ட பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெயில் ரூட், அதாவது நெயில் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வேர் பகுதி வந்து சேர்த்து வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தனாக்கா பர்மனெண்ட்டாகவே இந்த குழி நகத்துக்கு நம்ம ஒரு தீர்வு காணலாம். ஸோ என்னுடைய அனுபவத்தில் பார்த்திங்கனாக்கா நான் இந்த குழி நகத்துக்கு ட்ரீட் பண்ண பேஷண்ட்டு 99% பேருக்கு வந்து இதை வந்து திருப்பி வராத மாதிரி சர்ஜரி பண்ணி அதை ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ குழி நகம் வந்து திருப்பி வருது அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. அது பர்மனெண்ட்டாக உங்களுக்கு அந்த பிரச்சனை வராத மாதிரியும் தீர்வு முறைகள் இருக்குது. சரி டாக்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த நகம் பார்த்தீங்கன்னா அந்த கிளிமூக்கு மாதிரி இருக்கும் டாக்டர். சில பேர் என்ன சொல்லுவாங்க, காமனாக இது எல்லோரும் வெளியே பேசிக்கிறது டாக்டர், அது மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. உண்மையிலேயே இதுக்கும் அது மாதிரி ஒரு நோய்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா டாக்டர்? கிளிமூக்கு நகம் அப்படின்றத வந்து பின்சர் நெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்சர் நெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழி நகத்தோட ஒரு அதிகப்படியான ஸ்டேஜ் அது. ஸோ இது வந்து பரம்பரை தன்மையிலையும் பார்க்குறோம் நான் ஒரு பேஷண்ட் அந்த கிளிமூக்கு நகம் மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பேஷண்ட்டை பார்த்தேன்னா அவங்க அப்பா அம்மாக்கோ அவங்க தாத்தா பாட்டிக்கோ வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா அப்படின்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா முன் சைடு, அந்த நகத்தோட முன் சைடு வச்சு பார்க்கும்போது அது கிளிமூக்கு மாதிரி இது கூராக வந்து இருக்கும் உங்களுக்கு. இதுவும் பார்த்திங்கனாக்கா குழி நகத்தோட ஒரு அதிகப்படியான ஒரு பிரச்சனை தான் இது. இதில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னாக்கா இந்த நகம் குழிஞ்சு உள்ளே இருக்கிற சதையை அதிகமாக அழுத்த ஆரம்பிச்சிடும். முன் சைடு பார்த்திங்கனாக்கா இது ட்ரம்பட் நெயில்னு கூட சொல்லுவாங்க. ட்ரம்பட் ஊதுக்குழாய் மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. முன் சைடு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வளைஞ்ச நகத்துக்குள்ளே இந்த சதை சிக்கிக்கிட்டு அதிகப்படியான வலி இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு நகத்தில் ஆரம்பித்து 5 நகம் வரலையும் வந்து காலில் வர்றதை நம்ம பார்த்துருக்கோம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கிளிமூக்கு நக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் வைத்திய முறைகள் குழி நகத்து போன்றது தான். அவங்களுக்கு சர்ஜரி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை நம்ம கண்டிப்பாக ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. சார் டாக்டர், உங்களோட பிஸியான ஷெடியூல்லையும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்து போடியாட்ரிஸ்ட்னால் என்ன அப்படின்ட்டு அதில் என்னென்ன வகையான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப நல்லா தெளிவாக சொன்னீங்க டாக்டர். அதில் ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நகம் அதில் பற்றியும் சொன்னீங்க டாக்டர். நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா காலானி பற்றியும் பேசலாம் டாக்டர். ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்.